99 தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 20 கிராமமே கொளுத்தப்பட்டிருக்கு. 20 கிராமம் கொளுத்தி சூறையாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அந்த பகுதி நம்ம காட்டுமன்னார் கோயில் பகுதியில் போய் போனால் அங்கே இருக்கிற நிறைய தோழர்கள் வந்து அந்த தேர்தலில் அடிப்பட்ட காயங்களோடு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது போல் 2001 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, அந்தஸ்து வருது, 3 வருஷத்தில் ரிசைன் பண்ணி தூக்கி போகிறோம். முதல் தேர்தலில் ஏறத்தாழ 2 லட்சம் வாக்குகளை வந்து தலைவர் வாங்குறாரு. அப்படி வாங்குறப்போ அப்போ இருந்த மீடியாஸ் வந்து அதை பெருசாக வந்து அட்ரஸ் பண்ணல. இப்போ என்னென்னா ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு வந்து இல்லை ஒரு 10 படம் ஹிட் கொடுத்துட்டு வந்து ஒரு க்ரௌடை கூட்டாவே வந்து அடுத்த முதலமைச்சர் நம்ம டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை இப்போ 2027 நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அஜித், இப்போ எப்போதும் இல்லை, ஒரு எலெக்ஷன் டைம்லாம் பார்த்தா எல்லா கட்சிக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பார்த்தா எலெக்ஷனுக்கு அப்புறம் வர மாநாட்டை மே 17க்கு மாநாடை வந்து இப்போயே அறிவிக்கிறோம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு. இப்போ எலெக்ஷனை வந்து கடந்து போகிறது அப்படின்னு ஒரு அதாவது எலெக்ஷன் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், அதை தாண்டி முக்கியத்துவம் இல்லை. அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு வருத்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போதும் இருக்கும்ல. தேர்தல் வரும்போது இந்த பார்கெனிங் பவரில் நம்ம வந்து நிறைய நேரம் காம்ப்ரமைஸ் ஆகிடுறோமோ அப்படின்ற ஒரு இது வரும். இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சியும் எவ்வளோ சீட்டு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து விடுதலை கொடுக்கப்படுற சீட்டுகளோ இல்லை பேசப்படுற சீட்டை தாண்டி பொதுமக்கள்கிட்ட வந்து இப்போ நிறைய சோஷியல் மீடியா கமெண்ட்ஸில் பார்க்கலாம், விசிகேக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கலாம், இவ்வளோ கொடுக்கலாம். எப்போதும் கட்சி தான் வந்து யார் கட்சி ஆரம்பித்தாலும் சிஎம் முதல்வர் வேட்பாளர்ன்றவாங்க. இது வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்து இயங்காத ஒரு இயக்கமாக தான் கட்சியாக தான் எடுத்து இருக்கானா. பொதுமக்கள்கிட்ட வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு இஸ் எலிஜிபிள் ஃபார் சிஎம் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த டிஸ்கஷன் இருக்கும். வெளியிலேருந்து வந்தாலும் கட்சிக்குள்ளே வந்து அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்குல்ல, இன்னும் அந்த 2 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுன்னு அந்த வருத்தம் எப்போ தான் போகும் அப்படின்ற ஒரு சோகமும் இருக்குல்ல நமக்கு. ஆமாண்ணா, நீங்கள் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். அமைப்பு ரீதியாக சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரிய அமைப்பு வச்சுருக்கிற கட்சி வந்து நம்ம தான். அதிமுக பிறகு அமைப்பு ரீதியாக ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சுருக்கிறோம். அதை தாண்டி நமக்குன்னு ஒரு எல்லா தரப்பு மக்களுடைய ஒரு நல்ல மதிப்பையும் நம்ம கட்சி வந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு அரசியலில் வந்து நம்ம வந்து பெற்றுருக்கிறோம். அதான் இதில் வந்து இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோன்னா, நம்ம கட்சி தொடங்குற போது தலைவர் வந்து தேர்தல் பாதையே வேணாம், நம்ம தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் நம்ம தொடங்கணும். அந்த காலத்துலேருந்து இப்போது கரெக்டாக தேர்தல் நம்ம அரசியல் ஈடுபட்டு 25 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கு வந்து நாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி தான் ஒரு கிங் மேக்கர் அணியாக வந்து மாற நிலைமை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாறிடுது. இல்லை, ஆனால் நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த தேர்தல் புறக்கணிக்கு அப்புறம் 99 தேர்தல், அதாவது இந்தியாவில் 18 வயது நிரம்பியவர்கள் அனைவருமே கான்ஸ்டியூஷன் படி, அரசியல் சட்டமைப்பு படி அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்குது. ஆனால் அந்த உரிமை கூட சிதம்பரத்தில் முதல் முறை விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட பொழுது பல ஊர்கள் சேரிகள் வந்து கொளுத்தப்பட்டுருச்சு. யாரெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பப்பட்டுருச்சோ அந்த பகுதிகளில் மிகப்பெரிய கலவரம். அதாவது இப்போல்லாம் இப்போ விஜய் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஏன்ப்பா கூட்டத்தில் அப்படி நடத்துறீங்க, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க சார், போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் வந்து அப்போ 99 களம் இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைக்கு எப்படி இருந்திருக்கும். தேர்தலில் வாக்களிக்க வரவங்களையே வாக்களிக்க வர விட மாட்டேங்கிறாங்க, அரசும் ஆதரவாக இல்லை, அங்கே இருந்த சாதியவாதிகள் நமக்கு எதிராக இருக்காங்க, அன்றைக்கு பெருமளவுக்கு பலம் வாய்ந்த கட்சிகளும் கூட இல்லை. அப்போ 1999 அந்த முதல் தேர்தல் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலையை ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு வராரு. அவர் தான் அவரோட பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்டே பார்த்து ஒரு அச்சப்படுற இடத்துல அன்றைக்கி இந்த ஆதிக்கம்ங்கிற சாதி ரீதியாக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தினவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு அச்சம் கொடுக்குற இடத்துல இந்த 99 ஸ்டார்ட் இருக்குல்ல. நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, இப்போ 99ல் எந்த மக்கள் விடுதலை சிறுத்தைகள் வாக்களிப்பாங்களோ அந்த மக்களையே அச்சுறுத்துகிற ஒரு நிலைமையிலேருந்து ஆரம்பித்த ஒரு கட்சி அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற கட்சிக்கு தலைவர் திருமாவளவன் நிறைய சொல்லுவார், மற்ற யார் வேணாலும் எங்கே வேணாலும் கொடியேற்றிடலாம், விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றுறதுக்கே ஒரு போராட்ட சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி வந்து போட்டியிடுது, பெரிய செல்வாக்கோடலாம் உள்ளே வரல, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷனில் நிற்கிறார். இவ்வளோ தான் பின்புலம். அதுவே அந்த அச்சத்தை கொடுக்குற மாதிரி அந்த அவ்வளோ த்ரெட்டனுக்கு மத்தியில் தான் தேர்தல் பயணமே ஆரம்பிக்குது இல்லை. ஆமாண்ணா, இந்த 99 தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 20 கிராமமே கொளுத்தப்பட்டிருக்குது. 20 கிராமம் கொளுத்தி சூறையாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட அந்த பகுதி நம்ம காட்டுமன்னார் கோயில் பகுதியில் போய் போனால் அங்கே இருக்கிற நிறைய தோழர்கள் வந்து அந்த தேர்தலில் அடிப்பட்ட காயங்களோடு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தலைவர் கூட கடந்த தேர்தல் அங்கீகாரத்துக்கு பிறகு அதுதானே சொன்னார், என்னுடைய
99 தேர்தலில் வந்து என்னுடைய தம்பிகள் வந்து இன்றைக்கும் ஆறாத வடுவோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் சமர்ப்பிக்கிறேன்னாரு. அந்த தேர்தல்ல முறையா நெறைய கிராமங்கள்ல சொந்தமா வந்து மக்கள் வாக்களிக்க வராங்க. இவங்கலாம் அதான் நீங்க சொன்ன மாரி இந்த ஓட்டு எங்க விசிக கன்வெர்ட் ஆகுன்ற ஒரு காரணம். இதெல்லாம் தாண்டி தலைவரும் அதிகடிக்கு நெறைய இடத்துல சொல்லுவாரு. ஒரு இளைஞன், ஒரு அரசு பணியில இருந்த ஒரு இளைஞன் வந்து முதல் தேர்தல் சந்திக்கிறாரு. ஒரு 30 வயது கிட்ட இருக்கிற இளைஞன். முதல் தேர்தலே ஏறத்தாழ 2,00,000 வாக்குகள வந்து தலைவர் வாங்குறாரு. அப்படி வாங்குறப்போ, அப்ப இருந்த மீடியாஸ் வந்து அத பெருசா வந்து அட்ரஸ் பண்ணல. இப்ப என்னன்னா ஒரு 4, 5 படம் நடிச்சுட்டு வந்து, இல்ல ஒரு 10 படம் ஹிட் குடுத்துட்டு வந்து, ஒரு க்ரவுட கூட்டாவே வந்து அடுத்த முதலமைச்சர் நம்ம டிக்ளேர் பண்றாங்க. அந்த மாரி ஒரு அரசியல் சூழல் இப்போ 2027 நம்ம ஃபேஸ் பண்றோம். இடத்துல அப்படியே ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடியே ஒரு தலைவர் வந்து இப்படி எமர்ஜ் ஆயி வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம பார்த்தோன்னா, இந்த தேர்தல் அரசியல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு ஸ்ட்ராங்கான அடியோட தான் அவங்க வந்து உள்ளவே வராங்க. அதுபோல் 2001 சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாரு. அப்போ ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அவர் சொல்லும்போது என்னதான் தேர்தல் பாதை தேர்தல் பாதைன்னு விலகி இருந்த இடத்துலேருந்து வந்து அஹ், ஒரு 99 எலெக்ஷனில் பெரிய ஸ்ட்ரகிள், அவ்வளோ வன்முறை நடக்குது, வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் பெரிய அளவுக்கு வாக்கு. 2001 எம்எல்ஏ ஆகிறாரு, சட்டமன்ற உறுப்பினர்ன்ற ஒரு அந்தஸ்து வருது. 3 வருஷத்தில் ரிசைன் பண்ணி தூக்கி போடுறோம். அதுதானா தலைவர எல்லாமே வந்து இப்ப இருக்கிற நெறைய பசங்க இந்த சோசியல் மீடியால இந்த நாம் தமிழர் அந்த மாரி அரசியல் தெரியாத பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்களே, இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இவங்க 2 சீட்டுக்காக இருக்கிறாங்க. எம்எல்ஏ ஆமா. சீட்டுக்கு, எம்பி சீட்டுக்காக இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி 20, 25 வருஷம் முன்னாடி எம்எல்ஏன்றது வந்து பெரிய ஒரு விஷயம் தான். எம்எல்ஏ ஆகுறது. இப்பவும் கஷ்டம் தான். ஒரு கிடைச்ச எம்எல்ஏ பதவி வேணான்னு என்னுடைய பதவிய விட எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லி தலைவர் வந்து தூக்கி போட்டு, திரும்ப வந்து மக்கள நாம் சந்திச்சிருக்காரு. தமிழர் பற்றி சொல்லும்போது தான் எனக்கு வந்து நாம் தமிழர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமை இருக்குது. நிச்சயமா அது வந்து எனக்கு ஒரு ஒரு டைம் அவங்கள பார்க்கும்போது அந்த பொறாமை வரும். தேர்தலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கலாம். தேர்தல் ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி கேண்டிடேட் அறிவிச்சிட்டு ஒரு வருஷம் அவங்க ஒரு எம்எல்ஏ, வருமானம் தானே. வருமானம் ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏவே வாழ்வாங்க, ஒரு வருஷம் எம்பியாவே வாழ்வாங்க. ஏன்னா அவங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க தெரியுமா? அதுதான் நான் போயிட்டு பேரம் பேசி காசு அதை வாங்குறேன். தாண்டி அந்த ஒரு வருஷம் அவங்க தான் எம்எல்ஏ, மனதளவில் எம்எல்ஏவாக வாழ்ந்துக்கிட்டு, ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் அது வரப்போகிறது இல்லை. இல்ல இந்த தேர்தல்ல அது வந்து மாறிடும். ஏன்னா, அவங்களுடைய பாதி ஓட்ட வந்து இல்லை அதை பற்றிலாம் அவங்க கவலை இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு பயிற்சி தானே. இப்போ ஒரு வருஷம் இப்போ வேதாரண்யத்துக்கு ஒரு கேண்டிடேட் அறிவிச்சிருவாரு, நாகப்பட்டினத்துக்கு ஒரு கேண்டிடேட். இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல, ஒரு வருஷம் எலெக்ஷன் முன்னாடி அறிவிச்சிட்டா அந்த ஒரு வருஷம் அவங்க மனநிலை வந்து எம்எல்ஏ மனநிலையே போயிட்டு போயிட்டு இல்ல இப்ப இருக்கும். அமைச்சரே அறிவிக்கிறார் சேர்த்து. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தா ராஜினாமா பண்ணாரு. குறிப்பாக 2004 நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல 2 சீட்டுன்னு. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சீட்டு இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு. கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல இதயத்தில் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. உங்கள் வலு இல்லை அப்படின்றது. அந்த அப்படியே அந்த ஃப்ரேம் அங்கே கட் பண்ணுறோம். அதுலேருந்து 2000 இல்லை 2009 வாங்களேன். 2004லேருந்து அந்த ஃப்ரேமை கட் பண்ணி 2009 வச்சா அதே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 எம்பி சீட்டு. அப்போது இன்றைக்கி அந்த 2 சீட்டு தலைவரா விலகி போலான்னு முடிவெடுத்தாலும் திமுக இல்ல அவர் எங்களோட தான் இருக்கிறாரு. அப்படின்னு தலைவர் கலைஞர் வந்து ஸ்டேட்மெண்ட் தராரு. ஆமாம் 2000 அதாவது இவங்க எல்லாருமே இந்த 2 சீட்டு 5 சீட்டு எங்கேருந்து எந்த பின்புலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இடத்துக்கு வருது. இந்தியாவிலேயே தேர்தல் வரலாற்றில் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் வெளிப்படையாக இந்த 2 கட்சி இருந்தால் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு டிக்ளேர் பண்ணுற துணிச்சல் இருக்குது. பிஜேபி பண்ணுவாங்க. காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் பிஜேபி போக போகிறதில்ல, திமுக கூட்டணியில் அதிமுக வரப்போறதில்ல. இவங்க 2 பேர் தான் காம்படிட்டர். இப்போ மீதி எல்லாமே வந்து அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மீதி எல்லாருமே கோ பிளேயர்ஸ் தான். ஒரு எந்த ஒரு கோ பிளேயர் லெவலில் இருக்கிற ஒரு கட்சி இந்த 2 கட்சி இருக்குன்னா பாமக இருக்கிற அணிலையும் பிஜேபி சேர மாட்டான் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுற துணிச்சல் திராணி இருக்கிற ஒரு கட்சி காட்டுங்க பார்ப்போம். இல்ல அந்த மாரி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல கிடையாது. அதுதான் அவர் சித்தாந்த ரீதியா தானே அந்த முடிவு எடுக்கிறாரு. ஆமாம். 2013 நாங்க வந்து முடிவு எடுத்துறோம். இதுக்கு மேல நாங்க ஆனால் வந்து அதுக்கு அதை இவங்க எவனுமே அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லைல்ல. இப்போது நம்ம வந்து ஒரு 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 பெரிய கட்சியில் தான் தேர்தல் அரசியல்னு வரும்போது ஒரு இருக்கிற பெரிய இயக்கங்களோட சார்ந்து இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு கட்சி அப்படி இருந்தால் கூட துணிச்சலோடு இந்த முடிவு அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக மாதிரி கட்சியெல்லாம் 2 பக்கமும் பேசுகிறாங்க. ஐடியாலஜி கிடையாது. இந்த மக்கள் நலன் சார்ந்த போராட்டம் கூட எதுவுமே இல்லையே. எதுவுமே கிடையாது. அவங்களும் ஜாலியாக இருக்கலாம்ல அந்த மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கலாம்ல. ஏன்னா நம்ம பேசிக்கா பார்த்தீங்கன்னா, வருஷம் முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பிஸியாவே நம்ம இருப்போம். பேரணி கடந்த ஆண்டு மட்டும் 2 பேரணி. ஒரு ஒரு பேரணி, ஒரு மாநாடுன்னு சொல்லி அவ்ளோ பிஸியான ஒரு ஷெட்யூல்ல நம்ம இருந்துட்டே இருப்போம். தேர்தல்ல ஆனா புத்துலேருந்து பாம்பு வர மாரி ஒருத்தரா வெளிய வந்து அதேபோல் 2006 2 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுறோம் விடுதலை சிறுத்தைகள். அதிமுக அணியினர் வெற்றி பெறுறோம். சில உள்ளாட்சி தேர்தலில் அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக இடங்களை கொடுக்குற விஷயமா வந்து பார்த்தா டிஸ்பியூட் ஆகுது. அதுலேருந்து திமுகவுடைய ஆதரவு நிலை எடுக்கிறோம்.
ஸோ அது அந்த எனக்கு அந்த 2009 எலெக்ஷன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப சேலஞ்சான எலெக்ஷன் அது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஈழப் போராட்டம் உச்சத்தில் இருந்து கிட்டத்தட்ட திமுகவோடு இருக்கிறதுனால ஈழப் போராட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான துரோகப்பட்டெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த டைமில் 2009 எலெக்ஷனில் தான் விடுதலை சிறுத்தைகள் இப்போ 1,00,000 ஓட்டில் சிதம்பரத்தில் முதல் எம்பி வெற்றி பெறாரு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களோட முதல் வெற்றி அங்கே தான் பதிவு பண்ணுறாங்க. அப்போ 2004 இதயத்தில் இடம்னு சொன்ன இடத்துல 2009 2 சீட்டு அதே திமுகவில் வாங்குறோம். இன்னும் சொல்லப்போனால் விழுப்புரத்தில் தோத்தது வந்து எம்பி எலெக்ஷன் ஒரு 1700 நம்ம ரொம்ப சொற்ப வாக்கு தான் ஒரு எம்பி எலெக்ஷன் 1700 இல்லைன்னா 2009 கட்சி வந்து மாநில கட்சி அங்கீகாரம் வந்திருக்கும். அப்போ 2011 கிட்டத்தட்ட 1999 எந்த இயக்கத்தால் மிகப்பெரிய கலவரங்கள் தூண்டப்பட்டதோ தமிழர் நலன் சார்ந்து 2011 பாமகவோட அணியில் தான் இணைஞ்சு விடுதலை சிறுத்தைகள்ன்றாங்க. பட் அந்த நேரத்தில் எலெக்ஷனில் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து நிறைய விஷயங்கள் காரணிகளில் அது ஒரு தோல்வி, அது செட்பேக் வந்துச்சு 2011. இப்போ 10 சீட்டு திமுகவில் பட் தோக்குறோம் வந்தது. அப்போ 99 2009 ஒரு 10 வருஷமும் விடுதலை சிறுத்தைகளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும் அஜித். 99 மக்கள் எந்த தொகுதியில் மக்கள் வாக்களிக்க வந்தாலே அவங்கள வாக்களிக்க விடாமல் தடுத்தாங்களோ, 2009 சிதம்பரத்தில் வெளிப்படையாக சொல்கிறேனே வன்னியர் ஸ்டேட்மெண்ட் ஜெயகுருவே ஸ்டேட்மெண்ட் தராருல, விடுதலை சிறுத்தைகளோட வாக்குகளால் தான் நான் வெற்றி பெற்றேன்னு ஜெயகுருவே வந்து அது நடந்துச்சு. 2009 சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர் மக்களும் சேர்ந்து வாக்களிச்சதுனால தான் 1,00,000 ஓட்டில் அங்கே வெற்றி பெறுறோம். அப்போது அந்த 10 வருஷத்தில் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்க்கான விதையை அங்கே ஒரு 2007 நம்ம வேளச்சேரி தீர்மானத்தை தலைவர் டிக்ளேர் பண்ணுற கட்சி, டாப் டு பாட்டம் கட்சி, எல்லா தரப்பு மக்களும் எங்கள் கட்சிக்கு வாங்க, எல்லா சமூகம் சேர்ந்த மக்களும் எங்கள்கிட்ட வாங்க, இது உங்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி. ஏன்னா தலைவர் தொடங்குறப்போ இது இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சின்னு அவர் சொல்லி தொடங்கலை. இருந்தாலும் அவர் மேலே தொடர்ந்து ஒரு முத்திரை வந்து இந்த புது சமூகம் குத்திட்டு வந்துச்சு. 2007 அந்த வேளச்சேரி தீர்மானம் பெரிய ஒரு ஓப்பன் வந்து கிரியேட் பண்ணிச்சு பார்ட்டிக்குள்ளே. மற்ற எல்லா ஜனநாயக சக்திகள் வாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணமாக இருந்துன்னு சொல்ல வரேன். அதான் ஒரு எலெக்ஷன் இந்த 10 வருஷம். அடுத்தது இப்போ 2016 தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது அது ஒரு தோல்வியை தழுவினாலும் அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளில் வெற்றிக்கு பக்கத்தில் போனது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். காட்டுமன்னார் தொகுதியில் ஒரு 87 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்தவங்க. இல்லைனா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு எம்எல்ஏ அங்கே அன்றைக்கி வந்திருக்கணும் 2016 கிட்டத்தட்ட. இப்போ இன்றைக்கி யாராவது புதுசாலாம் சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. 2016 மக்கள் நல கூட்டணிக்கு முன்னாடி 2015 நம்ம வந்து இந்த முழக்கத்தை வைக்கிறோம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கருத்தரங்கை வைக்கிறோம். அந்த கருத்தரங்கின் அடிப்படையில் தான் இந்த விகிதாசார முறைப்படி தேர்தல் நம்ம சந்திக்கணுன்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்மொழிகிறோம். இன்றைக்கி வந்து புதிய கட்சிகள்லாம் வந்து அதை ப்ரொபோசல் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சி கூட அதை கேட்குறாங்க. அது அவங்களுடைய உரிமை தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கான விதை போட்டது யாருன்னு பார்த்தா நம்ம இயக்கம் தான், தலைவர் இடிச்சு தமிழ் தான் அதுக்கான விதையை வந்து போடுறாப்படி. அதுலேருந்து 2019 தேர்தல். அப்போது 2019 2009 19 2019க்கான தேர்தல் 2019 தேர்தல். அந்த தேர்தல்லையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வந்து நகர்றோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாமக இடம்பெற அணி தான் வெற்றி அணி அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இங்கே இருந்துச்சு. பாமக இடம்பெற கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை உடச்சி 2009 பாமக இடம்பெற்ற அணி வெற்றியே நோக்கியே போகலைன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இங்கே அது கிரியேட் ஆகுது. அப்போ தமிழ்நாடு அரசியல் இன்றைக்கி வந்து சனாதனமாக ஜனநாயகமான்ற அந்த பேஸ் லைனை ட்ரா பண்ணுறதே விடுதலை சிறுத்தைகள். ஆமாண்ணா, அதே தான். 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு இந்த 17 இந்த அலையன்ஸே வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல் ஒரு ஆர்கானிக் அலையன்ஸ்னு சொல்லலாம். இல்லை அதாவது காவேரி போராட்ட அடிப்படையில் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. 2017 ஃபார்ம் ஆகுது. நம்ம மாநில சுயாட்சி மாநாடு அப்போ வைக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் சார்பாக OMCயில் வச்சோம். அப்போடைய எதிர்க்கட்சி தலைவராக அந்த தளபதி மு க ஸ்டாலின் வந்து டிக்ளேர் பண்ணுற சொல்கிறார், சகோதரர் திருமாவளவன் கூட இருந்தால் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு நடக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி 2019க்கு பிறகு நடக்கிற எல்லா தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே நம்ம தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு வெற்றி கூட்டணியாக வந்து நம்ம 2009 2019 பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் வெற்றி. அப்போ அந்த 10 வருஷம் பெரியங்க 2000 திரும்ப சொல்கிறேன் 99 ஆரம்பிக்கிறேன். இதை ரிவைஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குன்னா இந்த 2 சீட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். 1999 வாக்களிக்க வந்த மக்களே தடுக்கப்பட்ட இடம். 2009 எந்த தொகுதியில் வந்து வாக்களிக்க வந்த மக்களே தடுக்கப்பட்டாங்களோ
அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டில் ஒரு வெற்றி. 2019 அதே இடத்துல திரும்பவும் வெற்றி. 2 இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறாங்க. ஒண்ணு வந்து அரசியல் காரணங்களுக்காக விழுப்புரத்துல வந்து உதயசூரியன்ல வெற்றி பெறாங்க. இங்க தனி சின்னத்துல திருமாவளவன் வெற்றி பெறாரு. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி எல்லா இடங்கள்லயும் ஒரு இடம் தவிர மீதி எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்று வர நேரத்துல மகிழ்ச்சியா இருந்தாலும், ஒட்டுமொத்த தமிழ்நாடே விடிய விடிய இவர் வெற்றி பெறதுக்காக காத்திருந்துச்சு. நீங்க எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாட்டுல வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவ 39 எம்பி வரப்போறாங்க. அது வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி யாரு எம்பியா இருந்தா சிதம்பரத்துலன்னு யார் பேரும் தெரியாது. இதுக்கப்புறம் அது தெரியாது. மாறிட்டு இருக்கும். ஆனா ஒரு வெற்றிக்காக ஒண்ணுமே இல்ல. சிதம்பரம் தமிழ்நாட்டோட முதல்வர் வெற்றிக்காக இல்ல. ஒரு சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கேண்டிடேட்டோட வெற்றிக்காக ஒரு தமிழ்நாடே நள்ளிரவு வரைக்கும் முழிச்சிருந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு மதிப்பு இருக்கு, இந்த ஊடகத்துல இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் தாண்டி அந்த மதிப்பீட வந்து காட்டின ஒரு தேர்தல் வந்து 2019. அதான் எப்போதுமே எனக்கு அது வியப்பா இருக்கும். ஒரு 10 வருஷமும் இருக்குல்ல. ஒரு டெக்கேடும் அந்த குரோத் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு வியப்பாவே இருக்கும். அதுலேருந்து அடுத்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தேர்தல் 6 இடங்கள்ல 4 இடம் வெற்றி. 4 இடம் வெற்றி பெற்றது. திமுக அலையன்ஸ்ல எந்த பார்ட்டியுமே வந்து அந்த அளவு ஒரு பெரிய வின்னிங் வின்னிங் அந்த பர்சன்டேஜ் பண்ணல. இடதுசாரிகளும் பண்ணல, யாருமே பண்ணல, நம்ம தான் பண்ணோம். 6 அவுட் ஆஃப் 4. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே அதிமுக கூட்டணியில் 20 சீட்டு கிட்ட வாங்குறாங்க. ஆனால் அவங்க வெற்றி பெற்றது 5 இடங்கள் தான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி விகிதம் வந்து ரொம்ப கூடுதலாக தான் இருக்குது. இன்னொன்று அந்த குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிங்கிறது 2 விஷயத்தை கிளியராக சொல்கிறோம். பட்டியல் சமூக மக்கள் தாண்டி ஒரு பொது தொகுதியில் நின்று விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற ஒன்று. முக்கியமாக திருப்போரூரில் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனது. அப்போ ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறோம். அப்போ நமக்கு கொடுக்குற 6 சீட்லேயே ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷனை வந்து அங்கே கொடுக்குறோம். ஆளு ஷானவாஸ் அவர்களுடைய வெறுமனே வேளச்சேரி தீர்மானத்து கட்சியோட உட்கட்டமைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியோட பவர் ஷேரிங், அதாவது கட்சிக்குள்ளேருந்து சீட் கொடுக்குற தேர்தல் அரசியலில் நம்ம அதுலேயே வந்து தலைவர் வந்து அதை இது பண்ணார். 6 தொகுதிகளில் 2 பொது தொகுதி கொடுத்தாரு. அதில் ஒரு எம்பிசிக்கும் இன்னொன்று வந்து இஸ்லாமியர் ஒருத்தருக்கும் கொடுத்தாரு. அது வந்து மக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த புது சமூகம் ஏற்றுக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க, ஓகே இவர் சரியாக தான் பண்ணுறாருன்றதை சரியாக பார்த்து அந்த அளவு நமக்கு வெற்றியும் கொடுத்தாங்க மக்கள். அடுத்து 2024 2 இடங்கள்லையும் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று, தனி சின்னத்தில் நின்னா கஷ்டம், ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் உட்காந்து தியரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தியரி எல்லாத்தையும் உடைச்சி 2024 கட்சியோட தியரியை உடைச்சது நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பானை உடைப்பன்னு ஒருத்தர் வந்தார். பானை மாங்காய் தூக்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, பானையை உடைப்பன்னு சொல்லி தாமரை தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார் சிதம்பரத்துக்கு. அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி அவங்களால வந்து ஒரு 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 அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியில் வெற்றி பெற முடியாத சூழல் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க உருவாக்கின அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில். அது எல்லாமே வந்து சொல்லப்போனால் அவங்க வந்து தலித் அல்லாதோர் பேரவைன்னு வரும்பொழுது ஜனநாயக சக்திகளை துணை கொண்டு அதை எதிர்த்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னமும் நிறைய நேரம் அதை திரும்பி யோசிக்கும் பொழுது இயல்பாக ஒருத்தவங்களை டெம்ப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், தலித் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. நீங்கள் தலித் அல்லாதெல்லாம் வரீங்களா, நாங்கள் தலித் எல்லாம் வரோங்கிற அந்த லாஜிக்கில் வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, விளையாண்டுட்டு இருக்க இடம் வந்து யாருன்னு தெரியல. அதுதான் இப்போ நம்மளை யார் தனிமைப்படுத்தணும், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு 2011, 12 நம்மளை தனிமைப்படுத்தணும்னு நினச்சவங்க எல்லாமே இன்றைக்கி தலைவருடைய கண்ணசைவுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஓகே சொல்ல மாட்டாரா, இவர் நம்ம இந்த அலையன்ஸ் நம்ம கூட உள்ளே வரலாமா அப்படின்ற முடிவு எடுத்துல அதான் அந்த டிக்ளேர் பண்ணுறாருல, பாட்டாளி சாதிவாத கட்சிகளும் மதவாத கட்சிகளும் இருக்கிற கூட்டணி நான் போக மாட்டேன் ஒருபோதுன்னு. அந்த துணிச்சல்லாம் வந்து இப்போ பேசுகிற இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து இந்த ஜோக் பண்ணிட்டு இருக்கிற தம்பிங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கட்சி நான் என் சின்னத்தில் தான் நிற்பேன், நான் இதில் தான் நின்று ஜெயிப்பேன்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு ஸ்டாண்டு அதுலேருந்து மாறாமல் இந்த கூட்டணி தான் இருப்பேன், இந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்ற இந்த முடிவு தான் வந்து ஒரு லீடருக்கான இது எதுவுமே தெரியாமல் தான் இந்த ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருக்கு. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடம் கொடுப்பாங்க, என்ன இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் திரும்ப யோசிக்கும் ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. 2016 தேர்தல் திமுக அணியோடு தான் இருப்போம்னு நினச்சிருந்த நேரத்தில் சில பல காரணங்களில் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக அப்போ வந்த பேச்சுக்கள் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் ஓட்டு விழாது, நீங்கள் வந்து இருக்க வேண்டான்னு சொல்லப்பட்டதாக செய்திகள் பார்த்தோம். அதுலேருந்து அப்படி கட் பண்ணி 2026 வந்தால் விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா ஓட்டு விழாது, விடுதலை சிறுத்தைகள் வேணுங்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த அந்த அந்த 2016லேருந்து 2026க்குள்ளே இந்த கட்சியை கொண்டு வரல. பெரிய ஒரு மீடியா பலம் கிடையாது, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது,
ஒரு கண்ணசைவில் பல கோடியை வந்து கொட்டுறதுக்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. இன்னமும் வேட்பாளர் அறிவிச்சிட்டா வேட்பாளர் இதுக்கு மேலே தான் போய் காட்ட வைக்கலாமா, வீட்டை வைக்கலாமா, யார்கிட்ட போய் காசு வாங்கலான்ற உண்மை தான். அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு இயக்கமாக தான் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து இந்த 10 வருஷத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான் தீர்மானிக்க முடியும். இப்போ இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி தலைவர் தான் அலையன்ஸோட கிங் மேக்கராகவே தலைவர் தானே. இல்லை, நீங்கள் இயல்பாக விடுதலை விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, வர ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. அவர் முதல்ல அழைப்பு விடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள். அந்த புத்தக வெளியீட்டில் அம்பேத்கர் புத்தக விகடன் விழாவில் பேசுகிறாரு, திருமாவளவன் அவர்களுடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும்னு. அதாவது இந்த அரசியலில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு நின்ன எல்லா இடத்துலையும் இவங்க எனக்கு வேணுன்ற ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, இது எதுவுமே தனியாக நின்று நான் இத்தனை சதவீதம்லாம் ப்ரூவ் பண்ணலை. ஒரு எலெக்ஷனில் அதிமுகவுமே ஓப்பனா ஆமாம் ஆமாம் எடப்பாடியுமே ஆமாம் இந்த 100 நாள் பயணம் ஆமாம் எங்கேயுமே வந்து இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தனியாக நின்று ஓட் பேங்கை வந்து ப்ரூவ் பண்ணலை. இத்தனை சதவீதம் ப்ரூவ்ல தேர்தல் ஆரம்பத்துலேருந்து ஒரு கூட்டணியில் ஒரு அலையன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அலையன்ஸில் ட்ராவல் பண்ணியே ஒரு வலிமையை நிரூபித்த ஒரு கட்சி. அப்போ பாமக கூட 2016 தனியாக நின்று ஒரு அட்டம்ப்ட் ஒன்று போட்டு விட்டாங்க, மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு அட்டம்ப்ட் ஒன்று போட்டு விட்டாங்க. அப்படி எதுவுமே கிடையாது, கூட்டணியில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளோட வீரியம் தேர்தல் அரசியலில் இன்றைக்கி திமுக அதிமுக அடுத்தது பெருமளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டியாக மாறி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, 6 சீட்டு, சரி 6லேருந்து 10 வாங்கிட்டோம், இப்போ என்ன ஆக போகுது? 10 சீட்டு ஜோக் அது 15 சீட்டு ஜோக் பண்ணுவாங்க. இதெல்லாம் புறக்கணிச்சிட்டு அப்படி பார்த்தா நமக்கு தேர்தல் அரசியல் தலைவர் எப்பவுமே சொல்ற மாதிரி நமக்கு ஒரு பார்ட் அதை தாண்டி நமக்கான மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற, இந்த கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான வேலையை தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தான் அது தோல் மேலே ஏற்றுட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லா தேர்தல் அரசியலில் இருக்கிற கட்சியெல்லாம் அதான் இப்போ எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி போகும்போது தலைவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பார். ஒரு இஷ்யூஸ் பேஸில் தான் நம்ம இந்த பார்ட்டியே தொடர்ச்சியாக இயங்குது. அதுதான் இந்த ஒட்டுமொத்த பயணத்தை வந்து அப்படி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா 99 வாக்களிக்கே அலோவ் பண்ணாமல் மக்களை தடுத்த இடம். அதிலிருந்து 2009 அதே தொகுதியில் வெற்றியாக எம்பியாக வெற்றி, 2024 கட்சிக்கான அங்கீகாரம், 2026 எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா அந்த கூட்டணி வெல்லுமா அப்படின்ற ஒரு ஐயத்தை கிரியேட் பண்ணுறது. இந்த வகையில் பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு எலக்ட்ரல் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற இயக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நூற்றாண்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வேறு எந்த இயக்கமும் அப்படி கிடையாது. நான் தனியாக நின்னோம் அதை நின்னதெல்லாம் இருக்கேன். விடுதலை சிறுத்தைகளோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்தோம்னா இது வந்து இந்த ரஜினி மூவிலங்கிற மாஸ் எலிவேஷன் மாதிரி இருக்கும். அங்கே ஆரம்பித்து அண்ணாமலை படத்தோட செகண்ட் ஆஃப் எலிவேஷன் மாதிரி 99 to 2026 எலெக்ஷன் மட்டுமே ஒரு எலெக்ஷன் எடுத்துட்டா, எலெக்ஷன் எபிசோடு அப்படி ஒரு எலிவேஷன் இருக்கிற ஒரு கட்சியாக தான் இருக்கும். நிச்சயமாக சொல்லலாம், இது வி கேன் ப்ரௌட்லி சே தமிழ்நாட்டு எலெக்ஷனோட ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தான். திருமாவளவன் வெகுஜனங்கள் இங்கே இருக்கிற பொதுமக்களுமே எல்லாத்தையும் அரசியலை வந்து மக்களை வந்து நம்ம ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்க்குறாங்க யார் உண்மையாக மக்களுக்காக போராடுறாங்க, மக்களோட யார் இருக்கிறாங்க, மக்களோட இஷ்யூஸ் யார் பேசுகிறாங்கன்றதை வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஸோ தலைவரை வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்றைக்கி வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ விசிகா இருக்கிற அலையன்ஸ் தான் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கி கிரியேட் ஆகிருக்கு. ஒரு காலத்தில் திமுக காங்கிரஸ் அந்த அலையன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு. இன்றைக்கி காங்கிரஸை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு விசிகா வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டராக வந்து மைனாரிட்டிஸுடைய நம்பிக்கையை வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்லேயே வந்து ஒரு லீடர் வந்து ஜெய்பீம் அல்லாஹ் அக்பர்னு வந்து ஒரு முழங்குறாருன்றது அது எப்படி சொல்கிறது, இந்த தலித் சுப்பையாவோட பாட்டில் வரும் பாருங்க, சிங்கத்தின் குகையிலேயே போயிட்டு சந்தித்த மாதிரி அந்த ஒரு சனாதன கும்பலுடைய நடுவில் வந்து ஒரு வீரராக தலைவர் இன்றைக்குமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கிறார். இல்லை என்னன்னா இவ்வளோலாம் சொல்கிறோம்ல, இப்பயும் கீழே 2 பேர் வந்து 2 சீட்டுன்னு வந்து வருவான். அவங்களுக்கு வந்து புரியல, அவங்களுக்கு தேர்தல் வெற்றி வாழ்க்கையில் அவங்களால பார்க்க முடியாது. இதெல்லாம் புரியாமலாம் கிடையாது. உண்மையிலுமே என்னன்னா இந்த ட்ராக்கை வந்து டாலரேட் பண்ண முடியாமல் இப்படியான ஒரு தலைமையை மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதோட அந்த மேபி ஒரு பொறாமை தான், இல்லை ஒரு வைத்தறிச்சல் தான். என்னடா நம்மளும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் நடக்கலைன்ற ஒரு வைத்தறிச்சலில் வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலே அதிக எதிரிகள் இருக்க இயக்கமாக விடுதலை சிறுத்தை. ஏன்னா கொள்கையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிரிகள் இருக்க இயக்கமாக இருக்கும். அவங்க அதிகபட்சம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 சீட்டு காமெடி தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன்னா 26லேருந்து 36 2026லேருந்து 2036 விடுதலை சிறுத்தைகளோட பயணம் எப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியால் மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் முன் வச்ச கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இன்னைக்கு 26ல் மற்ற கட்சி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண நம்ம தலைவர் இன்றைக்கி சொல்கிறாரு, அந்த எங்களுடைய கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. இந்த தேர்தலில் நாங்கள் வந்து அதை முன்மொழியில் பட் எங்கள் கோரிக்கை அப்படியே இருக்குன்னு.
அதே மாதிரி 36ல் நம்ம பேசின விஷயங்கள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து இம்பேக்டாக இருக்கும். அந்த அந்த ஈகர்லி வெயிட்டிங் சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இருக்குது. எல்லாம் 26க்குல ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் 2036. தேங்க்ஸ் அஜித். தேங்க்யூ அண்ணா.